no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. கிரீன்லாண்டை கை வைக்கிறதுக்கு காரணம் சைனா அண்ட் ரஷ்யா. 54 கோடி ஏக்கர் அந்த கிரீன்லாண்டோட மொத்த லேண்டு. பிரச்சனை என்னென்னா அங்கே பனிக்கு கீழே எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது. வந்துருச்சா நம்ம பெரியண்ணன், அதாவது என்னடா சோழியம் குடுமி சும்மா ஆடாது, அதுக்கப்புறம் என்னடா சம்மந்தம்லாம் ஏலி அம்மனம்மா ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விஷயம் அவ்வளோதான். அவருக்கு மினரல்ஸ் இருக்கா? இருக்குது. அது போக கீழே வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் சொல்லுவாங்கல்ல, லிக்விட் கோல்டு, அதாவது குரூட் ஆயில் நிறைய இருக்காங்க. அவர் வந்து வீழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு முதல்ல சொன்னோம்ல, சைனா அவங்களோட கரன்சியில் ட்ரேடு பண்ணுறாங்க. அதனால் இந்த டாலரோட வேல்யூ, அந்த பிரச்சனைகள், அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் சைனா எங்கெங்கெல்லாம் அவனோட ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அமெரிக்காவோட கை வந்து கீழே இறங்கிட்டே வருது. இப்போது சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு போகக்கூட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ரூட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக ஏதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரே ஒரு டார்கெட்டு, சைனாவை சப்ரஸ் பண்ணணும். அதுதான் இதோட இந்த கிரீன்லாண்டும் மொத்த இது. ஆனால் பண்ண முடியுமான்னு அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லை, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அங்கே நேட்டோன்ற படையில் வந்து பெரிய தலைமை வகித்தது அமெரிக்கா. அதில் மற்ற யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, அதில் 28 நாடில் அமெரிக்கா ஒன்று எடுத்து 27 நாடு. அதில் அத்தனை பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. அத்தனை பேரும். கிரீன்லாண்டு வந்து ரெட்லேண்ட் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியாக நம்ம நண்பர் ட்ரம்ப் வந்து எப்படியாவது கிரீன்லாண்டை நாங்கள் கைப்பற்றியே ஆகும், கிரீன்லாண்டு வந்தால் தான் எங்களுக்கு சேஃப்டி, ராத்திரி தூக்கம் வருன்ற அளவுக்கு அவர் வந்து கிரீன்லாண்ட் மேலே ஒரு பற்றோடு இருக்கார். சொந்த நாட்டுக்காரங்களோட அவர் தான் வந்து கிரீன்லாண்ட் மேலே பயங்கர பற்றோடு இருக்கார். அதை நாங்கள் வந்து எடுத்துட்டோன்ற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் வர போட்டிருக்காரு ட்விட்டரில். ஏன் கிரீன்லாண்ட் மேலே அவருக்கு இவ்வளோ ஒரு ஆர்வம், எப்படி அதை வந்து கைப்பற்ற போகிறார், இல்லை அது சாத்தியம் அப்படின்றது குறித்து பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. இந்த உலக சண்டைகள்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. கடந்த சார் அப்படி இல்லை, அந்த அமைதியாக இருக்கு, WW1 2லாம் இல்லாமல் அப்படி சொல்கிறேன் நான், அந்த மாதிரி இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் வந்து எப்படியா அதை மீண்டும் கொண்டு வந்துடணுன்றல ட்ரம்ப் ரொம்ப முக்கியத்துவம், அப்படியே ஒரு கீனாக இருக்காரோ. அவர் ரொம்ப சிம்பிள். 4 வருஷம் அவருக்கான டென்யூர். இல்லை 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 வருஷம். கொஞ்சம் அசந்தம்னா 2 வருஷம் 3 வருஷம் ஓடி போயிடும். அடுத்து நம்ம வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நம்ம டென்யூரே முடிஞ்சிடும். ஓகே, பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது, வேற ஆள் வந்துடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி திரும்ப வர முடியாது. அங்கே 2 வாட்டி தான் அதிகபட்சம், அதையும் மாத்திரதா இருக்காரு. என்னன்னா ட்ரம்ப் இப்படிலாம் பண்ணாதான் அவர் ட்ரம்ப். ரொம்ப சிம்பிள். அவர் முதல்ல வந்து வெனிசுலாவில் கை வச்சார். இப்போ கிரீன்லாண்டை பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லையா, அதுக்கு சில விஷயங்கள்லாம் அடிப்படையெல்லாம் பேசிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிரீன்லாண்டை கை வைக்கிறதுக்கு காரணம் சைனா அண்ட் ரஷ்யா. சைனா ஒரு பக்கம் இருக்குது, ரஷ்யா இன்னொரு பக்கம் இருக்குது. சைனா அண்ட் ரஷ்யா. வெனிசுலா கை வச்ச காரணம் சைனா, ரஷ்யா அண்ட் இந்தியா, அப்புறம் அரபு நாடுகள் கொஞ்சம். ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். அது போக ஈரான் மேலே கை வைக்கிற ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுக்கும் காரணம் சைனா. இப்போ மொத்தத்துக்கு பெரிய அண்ணனுக்கு ஒரு எதிராக நிற்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, கோலியாத்து மாதிரி வந்து ரொம்ப பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறது வந்து சைனா. சைனாவை எந்த விதத்தில் அடக்க முடியல. ஆனால் உலகத்தோட மிகப்பெரிய சப்ளையர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையர் வந்து சைனா. சைனாவுக்கு என்னென்ன தேவை, ரொம்ப சிம்பிள். இதை பற்றி சொன்னா தான் இந்த கிரீன்லாண்டை பற்றி புரியும். சைனாவுக்கு தேவைப்படுறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அங்கே தேவைப்படுற ஆயில் தேவைப்படும். அப்போது ரஷ்யாவிலேருந்து கிடைக்குது, வெனிசுலாந்து கிடைச்சது, இப்போ வந்து ஈரான்லேருந்து நிறைய கிடைக்கிது. உள்நாட்டில் கொஞ்சம் தான் உற்பத்தி. ஆயிலை தடை பண்ணியாச்சுன்னா சைனா வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு. அப்புறம் நம்பர் 2, மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 100கணக்கான கப்பல்களில் உலகம் பூரா விநியோகம் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி விளைய வச்சு பூரா அங்கேயே வச்சுட்டு இருந்தால் அப்புறம் யார் சாப்பிட்றது, யாரும் கடையாக கொண்டு போய் போடுறாங்க, பப்ஸ் எல்லாம் இப்போ விற்கிறாங்க. அது ஓகே, நமக்கு வந்து கடைசியில் வந்து பானிபூரி விற்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போட்டிருக்க சட்டை ரெடிமேடு எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் ஒன்று, அதை கொண்டு போய் அதை டீலரு, சப் டீலரு, C&F ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிறையா இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனாவோட உள்நாட்டு தேவையை தாண்டி உலக தேவைக்காக நிறையா பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கான இன்கம் வந்து எக்கச்சக்கமாக வந்து நிற்கிது. அப்போது அவங்களுக்கு வெளியில், அதாவது ஆஃப்ரிக்கன் அண்டு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகிறது இருக்கு இல்லையா, முன்னாடி போய்கிட்டு இருந்த ரூட் எப்படின்னா, சைனா நம்ம மேப்பில் வந்து போட்டால் தெரிஞ்சிடும்.
இந்தியா, அதுக்கு மேலே ரைட்டில் மேலே வந்து ஃபுல்லாக சைனா, அதுக்கு மேலே தான் வந்து அந்த சைடு தான் ரஷ்யா. சைனா அது பக்கத்தில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபாரிஸ்ட் கண்ட்ரியெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே சைனாவோட துறைமுகத்திலேருந்து கீழே அப்படியே கிளம்பி நம்ம வந்து இந்தியன் பெருங்கடல் வழியே வந்து அப்புறம் நன்னம்பிக்கை முனை, ஓகே, கேப் ஆஃப் குட் ஹோப், ஆமாம், அது நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற, அதை தாண்டி அப்படி சுற்றி அதுக்கப்புறம் அப்படியே மெடிட்ரேனியன் இல்லை அந்த 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 வழியே உள்ளே போகணும். ஒரு ட்ரேட் ரூட் மாதிரி சொல்லிட்டே போகிறீங்களே சார்? ஆமாம், அது போகணும். அது உதாரணத்துக்கு அங்கேருந்து ஒரு கப்பல் கிளம்பி நமக்கு வந்து நார்வே, டென்மார்க்கு, இல்லை UK, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 35 நாள் 40 நாள் கப்பலோட ட்ராவல் டைம் ஆகும். அது இல்லாமல் புதுசாக வந்து என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா கடந்த ஒரு 10 வருஷமாக என்னென்னா சைனாலேருந்து அப்படியே தலைகீழ ஆப்போசிட் ரூட்டு அப்படி போனாங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஆர்டிக் மேலே நார்த் போல் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான பனிப்பிரதேசம். மேலே வந்து பனியாக தெரியும், கீழே பார்த்தா அதை விட பல மடங்கு கீழே பனி இருக்கும் தண்ணிக்குள்ளே. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க்பாங்க, மேலே பார்த்தா கொஞ்சம் போல் தெரியும், கீழே பெரிய அளவுக்கு பனி தெரியும்னு. அப்போ சம்மர் டைமில் பனி நிறைய உருகுது, இப்போ நிறைய உருக ஆரம்பிச்சிருச்சு, உருகிட்டு இருக்கு, ஆனாலும் பனி இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரூட்டில் ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஓரளவு கிரீன்லாண்டுக்கு பக்கம். கிரீன்லாண்டே வந்து அப்படியே நீங்கள் வந்து இது ஆர்டிக் ரீஜன் போய் போட்டு பாருங்கள். லெஃப்டில் இந்த பக்கம் அலாஸ்கா, அமெரிக்காவை சேர்ந்தது. அந்த அலாஸ்காவை ஒட்டி நடந்து போகிற தூரம் ரஷ்யா, அப்படி அந்த பக்கம் பார்டர் கிராஸ் பண்ணால் அலாஸ்காவுக்கு கீழே இருக்கிறது கனடா, அதுக்கு கீழே ஃபுல்லாக USA அப்படி வச்சுங்களேன். அப்போது இதிலேருந்து இதுவுமே கிரீன்லாண்டை அமெரிக்காவுக்கு அந்த அலாஸ்காவுக்கு ஓரளவு பக்கம். ஓகே, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டில் அப்படி கீழே இறங்கினோம்னா உங்களுக்கு நார்வே வருது. ஓகே, அப்புறம் கீழே வந்து டென்மார்க் இருக்குது, UK இருக்குது. இந்த மாதிரி அந்த யூரோப்பியன் யூனியன், அந்த யூனியன் சேர்ந்தது டென்மார்க் இந்த பக்கம் கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு ஐஸ்லாண்டு ஒன்று இருக்குது, கிரீன்லாண்டு. ஆக்சுவலாக சார் ஐஸ்லாண்டு தான் வந்து கிரீன்லாண்டு தான் வந்து பயங்கர பனிபடர்ந்த, அதாவது எல்லாம் பயங்கர பனிபடர்ந்த இடம். இந்த மாதிரி இந்த ரூட் வந்து போகிறதுல என்னென்னா ஏதாவது ஒரு தீவு ஒரு நாடு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்து 200 நாட்டிக்கல் மைல் அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட தீவுக்கோ நாட்டுக்கோ சொந்தம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல் சார்? ஆமாம், சொந்தம். அப்போது நமக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தோ இல்லை வேறு நாட்டில் இருந்தோ நேர சென்னை துறைமுகத்துக்கு இஷ்டத்துக்கு வர முடியாது, நம்மளோட பெர்மிஷன் வேணும். வரணும்னா நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். இல்லை நான் இந்த ரூட்டில் போகிறேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு போக முடியாது. இங்கேருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ரூல். அது அந்த மாதிரி இடத்துல சைனா இப்படி ரூட்டில் வந்து ஏற்கனவே போய் பார்த்தா இங்கே 35 நாள் போக வேண்டியது இங்கே 15 நாளில் போயிடுறாங்க. ரூட் வந்து ரொம்ப ஷார்ட். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த பக்கம் ஐஸ் இல்லை, வெறும் தண்ணி, அந்த பக்கம் ஐஸு. அப்போது அந்த ஐஸை வந்து போகும்போது முன்னாடி பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி இவங்க கப்பல் போகும்போது முன்னாடி ஐஸை வந்து ஒன்று பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும், இவங்க பின்னாடி வந்து இந்த கப்பல் வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இப்போ என்னென்னா அந்த ட்ரேடு ரூட்டை மொத்தத்துக்கு கையில் பிடிச்சிக்கிட்டாச்சுன்னா சைனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணதை திரும்ப சுற்றி கொடுக்கணுமா? சைனாவை சப்ரஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா சைனாவோட மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கம். சைனா வந்து கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் ஆல்ரெடி அமெரிக்கா கடன் கொடுத்து அதை பாண்டு வாங்கி அது திரும்ப நிறையா பாதிக்கு மேலே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட டாலர் வேல்யூ வந்து ரொம்ப டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, உலகத்தில் இவங்க கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல அத்தனையும் சைனா கரன்சியில் கொடுக்குறாங்க, யுவான். அது போக அவங்க மற்ற கரன்சி என்னவோ அதுலேருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் போக இன்னொன்று கிரிப்டோ கரன்சிலையும் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணாலும் இப்போ டாலர் அடி வாங்குமே. அதுதான் விஷயம். என்ன, சைனா வந்து வளர பெருசாக ஆக டாலர் விநியோகம் அடிபடுது. இப்போ சைனா வந்து ஓகேங்க, நான் எல்லாத்தையும் மொத்தத்துக்கு நான் வாங்கக்கூடிய ஆயில், நான் விற்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நான் டாலர்லேயே விநியோகம் பண்ணுறேன் அப்படின்னா கிரீன்லாண்டு பிரச்சனை வராது, ஈரான் பிரச்சனை வராது, வெனிசுலா மதுரோவை திரும்ப ஒப்படைச்சிருவாங்க, உலகமே வந்து அமைதியாயிரும். இந்த லோக்கல் கடையெல்லாம் வந்து யார்கிட்ட மொத்தமாக டீலர்ஷிப் எடுக்கிறது, லோக்கல் ரவுடி மாதிரி இன்டர்நேஷ்னல் ரவுடி பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து பேசிக் புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தான். இந்த சைனாவை சப்ரஸ் பண்ணணும், அடக்கணும் அப்படின்னா அவனுக்கு போகிற ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணணும். மெயினாக வந்து வெனிசுலா அண்டு ஈரான். வெனிசுலா கொஞ்சம் தான், ஒரு 6 லட்சம் 8 லட்சம் பேரல் பெர் டே தான். இது வந்து 42 லட்சம் 45 லட்சம் பேரல் பெர் டே ஈரான் வந்து சொல்லு கேட்க மாட்டுறாங்க. ஓகே, அப்போ வெனிசுலா பிடிச்சாச்சு. ஈரானை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க நினச்ச மாதிரி ஈரான் வந்து அவளை ஏப்ப சாப்பியா இல்லை. அவங்க உள்ளே வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வந்து சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், அதை நம்ம இங்கே போடவும் முடியாது, ஆனால் சொல்லலாம். உள்ளே பார்த்தா டெக்னாலஜி, அவன் மக்களை வந்து பட்னி போடுறான், சோறு போடுறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் ஒரு பக்கம் வறுமையில் இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்க ஆயுதங்களும் டெக்னாலஜியும் அவ்வளோ அபரிமிதமாக இருக்குது. என்னென்னா
நாடு தான் கையை விட்டு போகுது அப்படின்னா இஸ்ரேல், அப்புறம் அங்கே கத்தாரில் இருக்குது, சவுதியில் இருக்குது, மொத்தம் ஒரு 8 இது அத்தனை அழிச்சது போக 12,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பேலிஸ்டிக் மிசைல். அது நேரடியாக அமெரிக்காவில் முக்கியமான வாஷிங்டன் டிசி, நியூயார்க்கு அப்படின்னு முக்கியமான இடத்த பூரா தாக்குறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. சார் இந்த பாதுகாப்பை பற்றி சொல்லும் போது இன்னொரு கேள்வி சார். அமெரிக்கா வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா எங்களை அடிக்க வந்தாலும் கிரீன்லாந்து வழியாக தான் வருவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு பாதை இருக்குது, பட் எங்களை அடிக்க வந்தாலும் கிரீன்லாந்து வழியாக தான் வருவாங்க. அப்போ எங்கள் சேஃப்டிக்கு கிரீன்லாந்து தேவை. ஏற்கனவே அவனுடைய இது அங்கே இருக்கே, அமெரிக்காவோட பேஸ் அங்கே இருக்கே, அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. அதை தாண்டி அடிக்க வந்து அவன் திருப்பி அடிப்பான்ல. அதாவது அமெரிக்காவோட பேஸ் அங்கே இருக்குன்னா டென்மார்க்கோட ஒப்பந்தம் போட்டு, ஆனால் இப்போ டென்மார்க்கு வேற ஒரு கண்ட்ரி, அதோட அஃபிலியேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு டென்மார்க்கு சேர்ந்த ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டு. முக்கியமான டெசிஷன்ஸ் ரூலிங் எல்லாம் டென்மார்க்ல இருந்தால் டென்மார்க்கோட ஆட்சி அதை வந்து இது வந்து தனி ஆட்சி, ஆனால் டென்மார்க்கு கட்டுப்பட்டது. ஏன்னா இவங்களுடைய டென்மார்க்கில் மொத்தம் மக்கள் தொகை எடுத்திங்கன்னா 56,000 பேர். 56,000 பேர். 56,000 பேரா? வெறும் 56,000 பேர். நம்ம வார்டில் இருக்க மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான் மொத்த மக்கள் தொகை. சரி, அதை வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுறோம். எப்படின்னா அதோட மொத்த ஏரியா எடுத்தோம்னா நம்ம ஏக்கரில் சொல்லுவோம், நம்ம மக்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். ஸோ பில்லியன் அதெல்லாம் வேண்டாம். ஏக்கரில் சொன்னோம்னா 54 கோடி ஏக்கர் அந்த கிரீன்லாண்டோட மொத்தம் லேண்டு. அதில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 பேர் 1000 பேர், அவ்வளோ ஒரு ஏக்கருக்கு 1000 பேர் மொத்தத்துக்கு, அந்த கணக்கு தான் வருது மொத்தத்துக்கு. 56,000 பேர் மொத்தமே. 56,000 பேர் கிரீன்லாண்டில் இருக்காங்க. மொத்த கிரீன்லாண்டில் 56,000 பேர். சரி, இதே இது நீங்கள் 54 கோடி ஏக்கர் அதை கட்டுப்படுத்துகிற அல்லது யாருக்கு கீழே இருக்காங்கன்னா டென்மார்க் எடுத்திங்கன்னா இது 1 கோடி ஏக்கர். அங்கே இருக்கிற மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர். ஓகே, அங்கே வந்து 54 கோடி ஏக்கர் மக்கள் தொகை, 56,000 பேர். எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டா ஓடிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அதில் என்ன, அந்த பீச் பக்கத்தில் தான் அங்கங்கே வந்து மக்கள் இருக்காங்க. அதை வந்து நம்ம இப்படி தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுவோமே. அவங்க ஊர் புதுச்சேரியா சார்? அது அவங்க ஊர் பாண்டிச்சேரி. அவங்க அப்படி வச்சுக்கலாம். அதை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டோட வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3.25 கோடி ஏக்கர் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு மொத்தம். மக்கள் தொகை 8 கோடி பேர் இருக்கும். ஒருவேளை அந்த டென்மார்க் மாதிரி தான் நம்ம ஊரில் மக்கள் இருக்குன்னு வச்சுக்கலேன், மொத்த தமிழ்நாட்டில் ஒரு 3,300 பேர் தான் இருக்கலாம் மொத்த தமிழ்நாட்டிலே. ஆமாம், அந்த கணக்குப்படி அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக 54 கோடி ஏக்கரில் வந்து 56,000 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 3.25 கோடி ஏக்கரில் வந்து ஒரு 3,300 3,500 பேர் தான் இருக்கலாம். அவ்வளோதான் அங்கே மக்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக. இப்போது இதில் மக்கள் ஒன்றுமே வாழாத, முன்னாடி இது எஸ்கிமோக்குன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். எஸ்கிமோ இதெல்லாம் பனியிலே வீடு கட்டினா அது அங்கே தான். இப்போ எஸ்கிமோன்னு சொல்கிறதுக்கு அவங்க விரும்புறதில்லை. ஓகே, ஆமாம், ஓகே. நம்ம வந்து முன்னாடி படித்தது எஸ்கிமோன்னு சொல்லுவோம், அவங்க எஸ்கிமோன்னு விரும்புறதில்லை. அவங்க விரும்புறதில்லை. அது வந்து ஏதோ ஒரு தவறான வார்த்தை மாதிரி அவங்க பண்ணுறது விரும்புறதில்லை. ஸோ அந்த மாதிரி பனி பிரதேசத்தில் வாழ்கிறவங்க நம்மளாம் அங்கெல்லாம் இருக்கவே முடியாது, போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள். சரி, அதை வந்து இவ்வளோ அக்ரெஷனாக வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அந்த நுவுக்குன்னு அவரோட அங்கே இருக்கக்கூடிய தலைநகரம் இருக்குது. ஒரு கார்னரில் இருக்குது தலைநகரம். அங்கே மட்டுமே 20,000 பேர் இருக்காங்க. மிச்சம் 36,000 பேர் தான் மற்ற ஏரியாவில் இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜியோகிராஃபி சொல்கிற காரணம் என்னென்னா, நம்ம மக்கள் கேட்குற மக்களுக்கு வந்து ஓ இப்படியா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊர் சேர்ந்தது இல்லை. நம்ம வந்து பாண்டிச்சேரி பற்றி, திருச்சியை பற்றி, மதுரை பற்றி பேசி நம்ம ஈஸியாக புரியும். நம்ம வந்து வெளிநாடு இதை பற்றி சொல்லும் போது இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லிடுறது. ஒருவேளை மேப்பை காமிச்சா கூட எங்கேயும் தேடி பார்க்கணும்ல, அதுக்காக சொல்லிடுறது. கிரீன்லாண்டு ஆக்சுவலாக பேர் கிரீன்லாண்டுங்கிற பேர் ஒரு ஒயிட் லேண்டுன்னு சொல்லலாம். பூரா வெள்ளை கலர் ஐஸு. ஸோ இது வந்து பிரச்சனை என்னென்னா, அங்கே பனிக்கு கீழே எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது. ஓகே, வந்துருச்சா நம்ம பெரியண்ணன். அதாவது என்னடா சோழியம் குடும்பி சும்மா ஆடாது, அதுக்கப்புறம் என்னடா சம்மந்தம்லாம் ஏலி அம்மனம்மா ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விஷயம் அவ்வளோதான். அவர் ஆசைப்படுறாருனாலே அதில் ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வரும்போது அந்த பிஸ்னஸ் மேன் என்ன செய்வாங்க, வந்து எங்கெங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் கைப்பற்ற பார்ப்பாங்க. அதாவது முன்னாடி வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய ஜமீன்தார் அங்கே கண்ணில் படுற அழகான பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண பார்ப்பார், இல்லை பக்கத்தில் வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ விஷயம் என்னென்னா, அவருக்கு மினரல்ஸ் இருக்கா, இருக்குது. அது போக கீழே வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் சொல்லுவாங்கல்ல, லிக்விட் கோல்டு, அதாவது குரூட் ஆயில் நிறைய இருக்குங்க. அவர் உடம்புல கூட மினரல் விட்டமின்லாம் இருக்கான்னு பார்க்க மாட்டார் போல சார். அவர் மேப்பே தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி எங்கே பார்த்தாலும் பிடிக்கணும். என்ன பிரச்சனைனா, அவர் வந்து வீழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு முதல்ல சொன்னோம்ல, சைனா அவங்களோட கரன்சியில் ட்ரேடு பண்ணுறாங்க.
அதனால் இந்த டாலரோட வேல்யூ அந்த பிரச்சனைகள் அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் சைனா எங்கெங்கெல்லாம் அவனுடைய ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அமெரிக்காவோட கை வந்து கீழே இறங்கிட்டே வருது. அப்போது சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு போகிற கூட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ரூட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி இங்கே பிடிச்சிட்டோம்னா அங்கே சைனாவோட ரூட்டை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அது போக மினரல்ஸ் நிறையா கிடைக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் அமெரிக்கா அந்த அலாஸ்காவுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த சைடில் இருக்குது அமெரிக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ரஷ்யாவோட பார்டர் அங்கே ரொம்ப பக்கத்தில். அதாவது அலாஸ்காங்கிறது ஒரு தனி இடம், அதுக்கு இடையில வந்து பெரிய நிலப்பரப்பு இது இருக்குது, கனடா இருக்குது. அப்போது இங்கே நியூயார்க்கோ வாஷிங்டன் டிசி இங்கேருந்து வரணும் அப்படின்னா இது தூரம். ஸோ அலாஸ்காவை வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. அப்போது அலாஸ்கா வந்து ரொம்ப பக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் பெரிய அண்ணனுக்கு அதை பிடிச்சா ரொம்ப முக்கியமாக ஏதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரே ஒரு டார்கெட்டு சைனாவை சப்ரஸ் பண்ணணும். அதுதான் இதோட இந்த கிரீன்லேண்டும் மொத்த இது. ஆனால் பண்ண முடியுமான்னு அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லை, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அங்கே நேட்டோன்ற படையில் வந்து பெரிய தலைமை வகித்தது அமெரிக்கா. அதில் மற்ற யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, அந்த 28 நாடுன்னு மொத்தம் நினைக்கிறேன். அதில் 28 நாடில் அமெரிக்கா ஒன்று எடுத்து 27 நாடு. அதில் அத்தனை பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க, அத்தனை பேரும். ஓகே, அப்போ நார்வே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட படைகள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இறக்கி வந்து பாரு அமெரிக்காவை நாங்களான்னு பார்க்குறோம் அப்படின்னு நார்வே இறங்குறாங்க. நார்வேக்கு சப்போர்ட்டாக நேட்டோ இது வருதாங்க. அப்புறம் பின்புலத்தை சப்போர்ட் யார் கொடுப்பா? ஆட்டோமேட்டிக்காக சைனா கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்குறான், ரஷ்யா கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ அமெரிக்காவுக்கு எதிரி வந்து சுற்றி எல்லா இடமும் எதிரியை வந்து ஊர் பூரா உரண்டை இழுத்து வச்சுருக்காங்க. கிரீன்லேண்டு கைப்பற்றவே நிற்கிறாங்களே, கைப்பற்றலை. இப்போ பேசிட்டு கைப்பற்றலைன்னா அவருக்கு வந்து அவமானமாகும். இறங்கி திரும்ப அங்கே அடிக்க ஆரம்பித்தா அமெரிக்காவில் திரும்ப பிரச்சனை வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல். கிரீன்லேண்டு வந்து ரெட்லேண்ட் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த ட்ரம்ப்புனால ரெட்லேண்டாக ரத்தம் பாய போகுதா, சிந்த போகிறாங்களா அப்படிங்கிறதான். அது வந்து என்ன நடக்குதுன்னு அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கஞ்சா கருப்பு ஒரு படத்தில் நதியை சேகரன் தண்ணி எடுத்துட்டு வந்து மொண்டு ஊற்று வரல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு படி மண் எடுத்துகிட்டு வந்து போடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னமோ ஒன்று, அது என்னத்தை பண்ணாலும் அவர் பண்ணுறது பூரா வந்து தன்னோட கடனை திருப்பி அடைக்கணும், அடுத்தவனை அடித்து நம்ம கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. நல்ல பாலிசியாக வச்சுருக்காரு சார் அவர். நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.